கிருபை நம்மை தொடரும். நம்முடைய கையின் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தருவார். இன்னைக்கு பலன் இல்லையோ, பலன் கிடைக்கவில்லையே, இது உங்கள் கேள்வியாக இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், எனக்கு பயப்படு, என் கற்பனைக்கு பயப்படு, நீ பலனை காண்பா என்று சொல்லுகிறார். பிரியமான ஆவிக்குரிய அன்பு உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இயேசு உங்களோடு இந்த நாள் முழுவதும் இணைந்து இருப்பாராக. நீதிமொழிகள் 13:13 கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். பலனை நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் ஏதாகிலும் ஒரு பலன் கிடைக்காதா? ஒவ்வொரு கிரியைக்கும் ஏதாவது ஒரு பலன் கிடைக்காதா? ஆசீர்வாதம் கிடைக்காதா? இவ்வளவு பிரயாசப்பட்டனே, பிரயாசத்துக்கு ஏதாகிலும் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலன் வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாகவே இருக்கிறது. ஆனால் பலனை பெறுவதற்கு ஒரு வழியை வேதம் இங்கு நமக்கு சொல்லுகிறது. என்னவென்றால், கற்பனைக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய கற்பனைக்கு பயப்படுகிறவன் பலனை பெறுவானாம். ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு எதையோ நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறோம். அவருக்கு அப்படி வார்த்தைக்கு பயப்படுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும், நீதி உள்ளதாக இருக்கும், நியாயம் நிறைந்ததாக இருக்கும், அநீதி அக்கிரமத்தினின்று விடுபட்டவர்களாக இருப்போம், சாபத்தினின்று விடுபட்டவர்களாக இருப்போம். அப்பொழுது நம் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நம்முடைய கையின் பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர் தருவார். ஆம், உமக்கு உம்முடைய கற்பனைக்கு பயப்பட கிருபை தாரும் என்று கேட்டு பயப்படுங்க, பலனை பெறுவீர்களாக.